சாமி இன்னைக்கு இந்த பயணத்தை தொடங்கியிருக்கோம். இந்த பெரம்பலூர் தொகுதியில எந்தெந்த பகுதிகள் இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு முடிச்சிருக்கீங்க? யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? எந்த மாதிரியான மக்கள் வந்து உங்களுக்கு எழுச்சி குடுக்குறாங்க? பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி, அதே போல் முசிறி சட்டமன்ற தொகுதி, லால்குடி சட்டமன்ற தொகுதி, குளித்தலை, இந்த மாதிரி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இப்போ பெரம்பலூரில் 3 நாள் ஒதுக்கி இருக்கிறோம். 3 நாள் 2 நாளுடைய பிரச்சாரம் முடிந்து விட்டது. அதே மாதிரி லால்குடியிலையும் 1 நாள் பிரச்சாரத்தை முடித்திருக்கிறோம். குளித்தலை, முசிறியில் ஒவ்வொரு நாள் பிரச்சாரத்தை முடிக்கிறோம். இதற்கு முன்னாடி நாங்கள் வந்து செயல்வீரர்கள் கூட்டம் போட்டோம் பெரம்பலூரில். செயல்வீரர்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா விசிகே தலைவர் திருமாவளவன் வந்தார். அதே நாளில் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் வந்தார்கள். அவர் ரெண்டும் வந்து அந்த பிரச்சார பயணத்தை துவக்கி வைத்தார்கள். சார் இந்த முறை வந்து நீங்க திமுக, காங்கிரஸ் கூட்டணியில வந்து அங்கம் வகிச்சு இன்னைக்கு வந்து பெரம்பலூர்ல நிக்கிறீங்க. இதுக்கு முன்னதாக வந்து கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில வந்து அங்கம் வகிச்சீங்க. இப்ப அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. தலைவர்களுடைய அனுசரணை, மக்கள் வரவேற்பு, கூடுகிற கூட்டம், அதெல்லாம் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாஜகவுக்கும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மக்கள் ஆர்வம் காட்டலை. அதே மாதிரி கடந்த முறை மோடி அலை இருந்தது. இப்போ மோடி நெகட்டிவ் அலை போயிட்டுருக்கு. அதனால் இப்போ வந்து கூட்டங்களும் பெரிய அளவில் அவங்களுக்கு கூட கூடுறது இல்லைங்கிறது சொல்கிறாங்க. அதனால் நான் சரியான இடத்துல சரியான நேரத்தில் வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நிறைய வெற்றி வாய்ப்பு முழுமையாக இருக்குது அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஒரு கட்சியால் தான் நான் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டேன், அதனால தான் நானே கட்சி தொடங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்றப்போ, அவங்க கட்சிக்கான கொள்கை என்பது என்னவாக இருக்குது? இப்போ அந்த ஒரு கட்சிக்காக நம்ம பயந்து நம்ம வந்து தொடங்கியிருக்கோமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர அச்சப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம் ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துகிறோம் என்ற முறையில், ஒரு பேராசிரியர் என்ற முறையில் நாங்கள் சொன்னால் இளைஞர்கள் கேட்பார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் அரசியலுக்கு வரணும், அதுக்காக ஒரு தளம், அரசியல் தளம் ஏற்படுத்தணும்னு நினச்சேன். அதற்காகத்தான் ஏற்படுத்தினேன். அதில் ஒன்று இடையில் வந்த இந்த தொந்தரவு. மற்றபடி அவங்களே முழுக்காரன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கட்சினா அது எந்த கட்சி குறிப்பாக சொல்கிறீங்க? நான் பல நேரங்களில் வெளிப்படையாக சொல்லிட்டேன். இன்றைக்கி அவங்களுடைய சமூக மக்களே வேல்முருகன் தலைமையிலும் அந்த பல சங்கங்கள் இருக்குது. வன்னியர் சங்கத்தில் அவங்க எல்லாம் ஒன்று கூடி இப்பொழுது ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் வாக்களிக்கக்கூடாது என்று 7 தொகுதிகளுக்கும் போக இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ராத்திரி அவர் சமுதாய சங்கத்துடைய ஒரு தலைவர் சொல்கிறாரு, வன்னியர் சங்கத்துடைய ஒரு தலைவர் சொல்கிறாரு, ராமதாஸ் ஒரு கேன்சர், அதே போல் தான் அன்புமணி ஒரு கேன்சர், சுயநலவாதிகள் என்று அவர் அந்த கூட்டத்தில் சொல்கிறார். இது வேல்முருகன் கூட்டி அந்த கூட்டத்தில் சொல்கிறார். அவங்க அது மட்டும் இல்லை, நாங்கள் இதோடு எங்கள் வேலை முடிஞ்சு போகல, குருவினுடைய தங்கை கூட நேற்று நைட்டு அதில் ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி வீரப்பனுடைய மனைவி அதை ஜாயின் பண்ணாங்க அந்த குழுவில். எங்களுடைய நோக்கமே இந்த 7 தொகுதியிலும் அவர் தோற்கடிப்பது தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த சமுதாய மக்களே இவர்களை வெறுக்கிறார்கள். காரணம், அந்த அளவுக்கு இவங்க சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அடைகிற பயனை அந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் கொடுப்பதில்லை என்பது அவர்கள் கருத்தாக இருக்கிறது. அது அவர்களுக்குள்ள பிரச்சனை. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து இப்போ அனுபவிக்க போகிறாங்க. இப்போது பாமக அதிமுகவில் போனது காரணமாக தான் நீங்கள் திமுகவுக்கு வந்தீங்களா? இல்லை? ஆமாம், அது முழுக்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்த எந்த அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டாங்க, சொல்லணும்னா தொந்தரவு கொடுத்துட்டாங்க. அதை ஒரு முறை அன்புமணி போய் பிரதம மந்திரி, அதே மாதிரி
கல்வி அமைச்சர் டெல்லியில் ஏஐசிடிஇ யூஜிசி எல்லாத்துக்கும் இல்லாத பொருளாதாரம் இங்கே நடக்குதுன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க. அதை எனக்கு காட்டுறாங்க. உங்களுடைய பல்கலைக்கழகம் உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகம், ஏன் இப்படி செய்கிறார் என்று அவங்க என்ன கேட்குறாங்க. அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்லாம் பார்த்துக்கிட்டு வந்து நான் சொன்னேன், இது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி. அவங்களும் கல்லூரி நடத்தி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்படி ஒருத்தன் தனி மனிதனாக வளர்கிறானே, அதான் தமிழ்னுடைய பார்த்துங்க. அதான் சொல்கிறேன், தமிழ் என்று பேசுகிறவர்கள்லாம் ஒரு தமிழ் வளர்வதை அவங்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்படிலாம் நாங்கள் வந்து வேறு மாதிரி மக்களுக்கு பயனற்ற விரும்பாத வகையில் கல்லூரி நடத்தினால், தரமில்லா கல்லூரி நடத்தினால், அது எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் 70,000 பேர் 80,000 பேர் இந்தியா பூரா படிப்பான்? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 20% தான் இருப்பாங்க. மீதெல்லாம் வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் 52 நாடுகளிலிருந்து படிக்கிறான். அதனால் அவர்களுக்கு இங்கே இது கொள்ளைங்கிற வார்த்தையெல்லாம் தேவையில்லை. எங்கே கொள்ளை? வெளிநாட்டுக்கு வர்றான் இங்கே படிக்கிறவனுக்கு இதுக்கு ஒன்றுக்கு என்ன சும்மா பீனட்ஸ் அவனுக்கு இந்த ஃபீஸ்லாம். நீ என்ன அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுற? நம்ம அமெரிக்காவோட போனால் பல லட்சங்களை கொடுத்து நம்ம படிக்கிறோம். அவனுக்கு தரமான அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வர்றான், படிக்கிறான். அந்த தரத்தை காப்பதற்காக என்ன செலவு செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பேராசிரியர் பெரிய அளவில் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் செய்கிறோம். அதனால் தரம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் வருஷத்துக்கு 6,000 பேர் 7,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம். இதன் காரணமாக தான் வர்றாங்களே ஒழிய இங்கே அப்படியெல்லாம் சொல்கிறப்ப என்ன பணம் கொடுத்து வர முட்டாளா? அவனுக்கு தெரியாதா இவ்வளோ இப்போ இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப பெரிய ஃபீஸ் எல்லாம் கிடையாது. நாங்கள் கொடுக்குற தரத்துக்கு வேலை வாய்ப்புக்கு அது மிக மிக சாதாரண ஃபீஸ் தான். இவையெல்லாம் அதை மிகைப்படுத்தி ஏதாவது சொல்லணும்னா காழ்ப்புணர்ச்சியை வேறு வகையில் காட்ட முடியாதுங்கிறத இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மத்திய அமைச்சராக வர வேணும், இது வந்து இதில் கொஞ்சம் நாம் சீர்படுத்தணுன்ற எண்ணம் இருக்கா? முதல்ல பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும், அதுதான் ஃபஸ்ட்டு. அதற்கு அடுத்தது அங்கே மையத்தில் அமைகிற அந்த அரசு பொறுத்து அவர்கள் என்னை விரும்பினால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வேன் அமைச்சராக. அதற்காக ஒன்றும் நிலை மாறி போய் எப்படியெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து யார் மூலமாக வாங்க மாட்டேன். என்ன இப்போவும் சொல்கிறேன், எனக்கு தகுதி இருக்கிறது, எவரை விடவும் தகுதி இருக்கிறது. அப்படி நினைத்தார்களால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பாரிவேந்தருக்கு வந்து பெரம்பலூரை பற்றி என்ன தெரியும்? ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் சொல்கிறாங்க, பாரிவேந்தர் பெரம்பலூருக்கு புதுசு அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து பெரம்பலூரை பற்றி அவருக்கு என்ன தெரியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பெரம்பலூருங்கிறது ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி. இதில் தெரியறதுக்கு என்ன பெரிய கஷ்டம்? ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷமாக இங்கே ரேஸ் கோர்ஸில் நான் படித்து ஜமால் முகமது கல்லூரி, அது திருச்சியில் ரேஸ் கோர்ஸில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை 30 வருஷமாக ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ரேஸ் கோர்ஸ்லேயே திருச்சியில். அதற்காகவும் தொடர்ந்து நாங்கள் வர்றோம். அதை எடுத்து 10-12 ஆண்டுகளாக இருங்கலூரில், திருச்சிக்கு பக்கத்தில் இருங்கலூரில் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1,500 பேர் வந்து பயன்பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு நாளைக்கு 1,500 பேர் வராங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 3,000 பேருக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்குறோம். அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பெரம்பலூருங்கிறது ஏற்கனவே எங்கள் சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இது இங்கே பெரம்பலூர், அடுத்து 50 கிலோமீட்டர் ஆத்தூர், சேலம் ஆத்தூர், அங்கே தான் பிறந்ததுங்கிறதுனாலேயே அங்கே தான் தெரியுங்கிறது. அதை விட எனக்கு அதிகமாக தெரியும் இங்கே தான். ஏன்னா 17 வயசு தான் இங்கே இருந்தது. அதுக்கு பின்னாடி திருச்சிக்கு வந்தேன். திருச்சியில் தான் அதிகமாக நான் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு சென்னைக்கு போனேன். அப்போ 21 வயசுலேயே சென்னையில் குடியேறிட்டேன். அதனால் இது வந்து சாதாரண விஷயம். இன்றைக்கி உலகம் பூரா தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்கே எத்தனை தடவை தேர்தல் வந்திருக்கு, எத்தனை ஊர்களை பார்த்துருக்கோம், எத்தனை வகையான மக்களை பார்த்துருக்குறோம், என்னென்ன தொழில் செய்கிறார்கள், என்ன பிரச்சனை இருக்குது, அவருடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது A to Z எனக்கு தெரியும். இப்போது நீங்கள் கடந்த ஒரு 15 நாட்களாக வந்து இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டுட்ருக்கீங்க. அப்படின்றப்போ மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது என்ன வாக்குறுதிகள் நீங்கள் முன்வைக்கிறீங்க? திமுக ஒரு அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க, நீங்கள் வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் கடன் ரத்து, மாணவர் கடன் ரத்து, 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில்
நான் பல ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்ற முறையில் பல நல்ல காரியங்களை ஏற்கனவே செய்து வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில். எங்கள் பல்கலைக்கழகத்தில் குறைஞ்சது 7000 பேர் ஆண்டிற்கு கட்டணம் இல்லாமல் படிக்கிறார்கள். அதை நினச்சி பார்த்து ஏன் அதை அந்த மாதிரி இவங்களுக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சி முடிவு பண்ணி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50 பேர் வீதம், படிக்க முடியாதவர்களுக்கு ஏழைகளுக்கு 50 பேர் வீதம் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 300 பேருக்கு உயர்கல்வி படிக்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வழிவகை செய்யும் கட்டணம் இல்லாமல். ஆக ஆண்டிற்கு 300 பேருக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியிலிருந்து கட்டணம் இல்லாமல் படிக்க ஏற்பாடு செய்ய அது வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன். அதே போல் 300 பேருக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வேலை வாய்ப்பு எங்கள் குடும்பத்தில் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறைகள். மற்றபடி அந்தந்த ஊர்களுக்கு போகும்போது தேவைகளை பற்றி நான் வந்தால் செய்வேங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதோடு ராகுல் அவர்கள் சொன்னதையும் சொல்லியிருக்கேன். ஒரு குடும்பத்திற்கு மாதத்துக்கு 6000 ரூபா, 12 மாதம் 72,000 ரூபா, வறுமை கோட்டு கீழே உள்ளவர்களுக்கு அதையும் சொல்லியிருக்கேன். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் அறிக்கை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இவ்வாறாகத்தான் மக்களை நான் சந்திக்கிறேன், சொல்லுகிறேன். வருஷத்துக்கு 5 கோடி பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுக்கறதுலேயே வந்து பல பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிடறாங்க. அப்படின்றப்போ வரும்போது எல்லாமே வந்து நியாயமாக தான் வராங்க, வரும்போது பேசும்போது நல்லா தான் இருக்குது, மக்கள்கிட்ட போய் சேர மாட்டாங்க. இதே அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்களோங்கிற கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். அரசியலுக்கு வர்றதே பணம் சம்பாதிப்பது, அது எனக்கு தேவையே இல்லை. அதுக்கு மாறாக ஆண்டுக்கு 28 கோடி ரூபாய்க்கு பல உதவிகளை, படிப்பு, அதே போல் மருத்துவம், அதே போல் இந்த மாதிரி நிதிகள், தேவைப்படுற நிதிகள், இந்த மாதிரி நானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் போய் கொடுக்குற நிலையில் இருக்கும்போது நான் வாங்குகிற நிலையில் இல்லை, எடுக்கிற நிலையும் இல்லை. ஆனால் கொடுக்குற அந்த அரசு கொடுக்குற நிதியை எது திட்டத்தை கொடுக்குறாங்களோ அந்த தொகுதிக்கு கொடுக்க செலவு பண்ண வேண்டியது, கணக்கு காட்ட வேண்டியது என் கடமை. இப்போ என்னுடைய நிதிநிலை என்ன, என்னுடைய சொத்து பற்றி இப்போ என்ன, நான் இந்த 5 ஆண்டு முடிந்து போகிற போது 1 ரூபாய் கூட நான் என்னுடைய இதில் சேர்த்துருந்தேன் என்கிட்ட கேள்வி கேளுங்க. அதனால எனக்கு இப்போ பணமும் ஒரு பொருட்டுமில்ல, அது பெருசாகவும் நினைக்கிறதில்ல. நான் சம்பாதிக்கிறதுக்கே மக்களுக்காக தான். எங்களுக்கு வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் குடும்பமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. நமக்கு மனிதன் சும்மா இருக்க முடியாது, சிந்திக்க முடியும், வேலை செய்ய முடியும். நாணயம் இருந்தால் அதுக்கு வங்கிகள் மூலமாக எந்த பணத்தையும் வாங்கி நீங்கள் தொழில் செய்ய முடியும். அதன் மூலம் பல பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம். அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் சில பேர் அந்த 5 கோடியை வாங்கி அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் வாங்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்குது. அதை கொண்டு போய் அந்த தொகுதியில் இருக்கிற தேவையான திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அதையும் செய்யணும். அது அந்நியில் நம்மளால் முடிகிறத செய்யணும். அது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது தொடரும். நிச்சயமாக நீங்கள் ஒரு கல்வியாளராக இந்த தொகுதிக்கு, அதாவது இது உடனடியாக நான் செய்யணும், ஒரு மக்களுக்கு வந்து முதல் கட்டமாக தேவை ஒரு கல்வி அப்படின்றப்போ என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் வச்சுருக்கீங்க? அதான் இப்போ வந்து வருஷத்துக்கு 300 பேருக்கு, ஒரு தொகுதிக்கு 50 பேர் வீதம், 6 தொகுதிக்கு 300, இந்த பாராளுமன்ற தொகுதியில் 300 பேர்த்துக்கு உயர்கல்வி எந்த கட்டணமும் இல்லாமல் நாங்கள் கற்றுத்தருவோம், பட்டத்தை பெற்று தருவோம், வேலையும் உறுதியாக கொடுப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, இதே 300 பேர் இந்த 6 தொகுதிகளிலும் இருப்பவர்களை, இளைஞர்களை, படித்தவர்களை, அவர்களுக்கெல்லாம் எங்கள் குடும்பத்திலேயே வேலை கொடுப்போம். இந்த இப்போ இவங்களுடைய தேவைகள், அதாவது இந்த பெண்கள் வந்து இப்போ எனக்கு கேஸ் விலை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து முதல்ல தண்ணீர் பிரச்சனை, அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து அண்ணா இவர் கலைஞர் இருந்த காலத்தில் கேஸ் சிலிண்டர் வந்து 450 இருந்தது. இப்போ வந்து 900, 1000 அளவுக்கு வந்துருச்சு. அதனால் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் அதை முதல்ல குறைக்கிறதுக்கு வழி செய்யணும். இவங்க சம்பாதிக்கிற அந்த வருமானத்துக்கு அவ்வளோலாம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது. அதனால் கேஸ் இது சிலிண்டருங்கிறது விலைங்கிறது மிகப்பெரிய உயர்வு தான். அதை நிச்சயமாக குறைச்சி ஆகணும். அதில் நான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். அதோட விவசாய மக்களுக்கு இந்த விளைச்சல் இல்லாத காலத்தில் கடன் பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு அருமையான திட்டம். அதை வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது வந்துட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது.
அதுக்கு 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிராமப்புறங்களில். அதே மாதிரி 10ஆம் கிளாஸ் படித்த மாணவர்களுக்கு 10ஆம் அதுக்கு நியர்பை படித்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, சாலை மேம்பாடு, அதுக்காக பராமரிப்புக்காக ஒரு கோடி பேருக்கு இதெல்லாம் வேலையும் இப்போ தேவைப்படுது. அதோட விவசாயத்திற்கு இந்த குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் தேவை. அது கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து விளைவிக்கிற பொருளை, குறிப்பாக குளித்தலை அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா, முசிறி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் விளையுது, அதே மாதிரி வாழைகள்லாம் விளையுது. அதை மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றணுங்கிறது இவருடைய முதல் கவனம். இவையெல்லாம் வந்து விலை அதிகமாக விற்கிற போது, விலை நன்றாக விற்கிற போது அதை தங்கள் பொருளை அங்கே சேமித்து வைத்து தேவைப்படுகிறப்ப அங்கேருந்து எடுத்து விற்கிற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அப்படின்னா தான் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விளைவிக்கிற பொருளுக்கு ஒரு நல்ல விலை கிடைத்ததாக அவர்கள் கருதுவார்கள். இப்போது கடந்த முறை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும்போது 5%, 3% சொல்லிட்டு வருகை பதிவேடு இருக்குது. ஏன்னா இப்போது வெற்றி பெற்று போகிறீங்க, வெற்றி பெறது வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ கோரிக்கைகள், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை மாதிரி பல உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு அவங்க அந்த பாராளுமன்றத்துக்கே போகிறதில்ல. அப்படின்றப்போ எப்படி மக்கள் குரல்களை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி எடுத்து கொடுப்பாங்க? நீங்கள் வந்து 100% பதிவை எடுத்துப்பேன் அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இப்போ பாராளுமன்றத்தில் எப்படி ஒரு பள்ளியில் மாணவன் வந்து வருகை பதிவேடில் இல்லைன்னு சொன்னால் ஃபெயில் ஆக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு ஏற்கனவே போய் போதுமான பதிவில் இல்லைன்னு எண்ணிக்கையில் நம்பர் டேஸ் இல்லைன்னு வச்சுங்க, அவங்கள அடுத்த தடவை நிற்கிறதுக்கே அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ அன்புமணி எடுத்துங்க, இருக்கிறதுலே ரொம்ப குறைவான பாராளுமன்றத்துக்கு அட்டன் பண்ண ஒரு ஆள் அவர் ஒருத்தர். ரொம்ப குறைவாக, ஏதோ 20 15 நினைக்கிறாரு. அந்தளவு குறைவாக பாராளுமன்ற நாட்களுக்கு போயிருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக அதை அது மாதிரி செய்யக்கூடாது. கல்வி வேணுங்கிறப்ப பள்ளிகளிலும் கல்லூரிகளும் அதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க, இல்லைன்னா ஃபெயிலுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய வாக்குகளை வாங்கி உங்கள் பிரச்சனையை தீர்ப்பேன் என்று சொல்லி அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல், எங்கள் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எந்த மாதிரி ஒரு தீர்வை மக்களுக்கு கொடுப்பீங்க? அதனால் எல்லா அது எப்போ போயிட்டோமோ பாராளுமன்ற உறுப்பினராக எத்தனை நாள் நடந்தாலும் அத்தனை நாளும் காலையும் மாலையும் அங்கே தன்னை அந்த பதிவேட்டில் பதிவு செய்து அங்கே இருக்கணும், கவனிக்க என்ன நடக்குதுன்னு. நம்ம காலையிலேருந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். அப்படின்னப்போ இன்றைக்கி சூழலில், அதாவது திமுகவில் கூட்டணியில் இருக்கீங்க, உதயசூரியனில் நீங்கள் வந்து இப்போது நிற்கிறீங்க. அப்படின்றப்போ ஒரு 6-7 ஆண்டுகளாக திமுக வந்து எந்த விதமான ஒரு பொறுப்புலையும் இல்லை. அப்படின்றப்போ அவங்க மக்கள்கிட்ட என்ன செஞ்சுருப்பாங்க? எதை வச்சு உங்களுடைய பிரச்சாரம் இருக்குது? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரே கட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஆட்சியில் இல்லாத போது கூட மக்களோட தொடர்பில் மக்களுக்காக போராடி அவர் தேவைகளை பெற்றுக் கொடுக்குற கட்சி தான் உண்மையான நல்ல கட்சி. அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட மக்கள் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கடந்த தேர்தல்களுடைய நிலைமை வேறு. அங்கே ஆளுமை பெற்ற 2 பெருந்தலைவர்கள் இருந்தார்கள். அதில் முக்கியமாக கலைஞர் வந்து ஆளுமை மட்டுமில்லை, அதை பின்பற்றுகிற ஒரு நல்ல தலைவர் இப்பொழுது மரியாதைக்குரிய தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார். கருத்துக்களையும் கொள்கைகளையும் மக்களுக்கு எடுத்து செல்லுகிற நோக்கங்களையெல்லாம் எடுத்து செல்ல தலைவர் இருக்கிறார். ஆனால் அந்த சைடில் பார்த்திங்கன்னா இருந்தார், மறைந்தார். இப்போ அங்கே இருக்கிறவங்க யாருன்னா அவருடைய சிஷியர்னு கூட சொல்ல மாட்டேன், தானாக சிந்திக்கிற ஒரு பெரிய சிந்தனையாளர்கள் கிடையாது. அவர்கள் மையத்தில் இருக்கிற ஒரு அரசுக்கு அடிமைகளாக அவர்கள் சொல்வதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. நாம் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்து இன்னும் கொஞ்சம் இன்னும் 1% தான் வித்தியாசம் அதை போட்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கும். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அதிமுக மேலே என்ன மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதற்கான ஏதாவது பட்டியல்கள் உங்கள்கிட்ட இருக்கா? தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தெரியாமல் இருக்கிறது எனக்கு அதிசயமாக இருக்குது. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம் பணம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசு சுயமாக இதையும் செய்ய மாட்டேங்கிறார்களே, அவர்களுக்கு ஆணை டெல்லியிலிருந்து வர வேண்டி இருக்கிறதே. இப்படி ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருந்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள சுயமரியாதை தன்மானத்தை குறைக்கிறது. ஆகவே அதெல்லாம் இது பெரியார் மண், அண்ணா மண்,
கலைஞர் மண். ஆகவே இது மாதிரி செய்கிறது மட்டும் இல்லை, இவங்க செய்கிறது என்ன தோணுதுன்னா, ஏதாவது கொடுத்து அப்பப்போக்கு நலத்திட்டங்கள் இலவசம் அள்ளி விடுறாங்க. கஜானா காலியாகிட்டு இருக்குது, 4 லட்சம் கோடி தாண்டி விட்டது. இந்த நிலையில் நிரந்தரமாக என்ன செய்யணும், என்ன தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க, என்ன வேலை வாய்ப்பை பெருக்குனாங்க, விவசாய மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? கஜா புயல் நடந்தது 4 மாவட்டங்களில், மக்களெல்லாம் பெரிய லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க மோடிக்கிட்ட கேட்டாங்க, 29,000-30,000 கோடி வந்தது என்ன 1,500 கோடி, அதனால் ஏதாவது பயணம் உண்டா? அதனால் இவங்க தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக ஒரு வைப்ரண்ட் லீடர் வேணும், மக்களுடைய நலன் அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும். அது திமுகவை தான் இருக்க முடியும். கடந்த முறை மோடி நான் உங்கள் இவ்வளோ தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துவேன்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த முறை நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 6,000 ரூபாய் கொடுக்குறேன், 72,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. சிறிய நலத்திட்டம் எதுக்காக? திமுக அதிமுக ஒரு மாதம் 1,500 மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் நாங்களும் எங்களால் கொடுக்க முடியும், அதுவும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க கொடுக்குறாங்க. இவங்க மாதிரியெல்லாம் அள்ளியெல்லாம் ஒன்றும் கொடுத்துடல. 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார், வந்ததா? இல்லை. வேலைவாய்ப்பு வந்ததா? வரல. அதே மாதிரி இப்போ மொழி போய் பார்த்திங்கன்னா, நம்மளாம் அன்னைக்கு இந்த ஒற்றுமை மதத்தை ரொம்ப கையில் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக மக்கள் பிரிவினை இன்றைக்கு தூண்டி விடுகிறார்கள். ஒரு பன்மை கொண்ட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்தை நீங்கள் எதிர்த்து பேச வைக்கிறதோ அல்லது அவளை ரொம்ப தண்டிக்கிறதோ, இதெல்லாம் அவங்களுடைய சுய உரிமை. ஜனநாயக நாட்டில் நான் எப்படி வாழணும், என்ன உண்ணணும், என்ன உடை அணியணும், அப்படிலாம் அவங்க தனிப்பட்ட உரிமை. அதை போய் எதுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? இது டூ மச் ஆன் எனி இண்டிவிஜுவலுக்கு பண்ணக்கூடாது. அது ஜனநாயக நாடே அல்ல. நான் நினைக்கிறதா நீங்கள் செய்யணும்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? அதனால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக வரும். அது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் 18 தொகுதிகள் இருக்குது, இங்கே 40 தொகுதிகள் இருக்குது. இப்போ உங்கள் கூட்டணி கட்சிகள் எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கணிசமான ஒரு கணிப்பாக இருக்குது? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனாக இருப்பதால் அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 18 தொகுதியும் நாம் பெறுவோம்ங்கிற நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதையும் 40க்கு 40 அப்படிங்கிற இது வச்சுருக்கிறாங்க. அப்படியே இல்லைன்னா ஒரு 5% முன்ன இருக்கும். ஆனால் இது அதே எதிர்பார்க்குற மாதிரி 18 உங்களுக்கு திமுக தலைமை கட்சிகளுக்கு ஆட்சி நிச்சயமாக நிலைக்காது, நிச்சயமாக நிலைக்காது. எப்பயும் கேட்கக்கூடிய ஒரு கடைசியான ஒரு கேள்வி தான் சார், நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும், பாரிவேந்தருக்கு ஓட்டு போடணும்னா மக்கள் எதற்காக ஓட்டு போட வேண்டும்? பாரிவேந்தரை பற்றி பல ஆண்டுகளாக மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு கல்வியாளன் என்ற முறையிலும் அவர் கல்விக்காக என்னை அணுகிற போது அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்திருக்கிறேன் என்பதும், அதோடு வேலைவாய்ப்புக்காக உதவி செய்திருக்கிறேன். அதே போல் மருத்துவத்திற்காகவும் இங்கே இருக்கிற மருத்துவமனை இங்கே திருச்சியில், அதே மாதிரி அங்கே சென்னையிலும் ஒரு நாளைக்கு 3000 பேருக்கு நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 80-90% இலவசம். அரசு கட்டணத்தை விட குறைவான கட்டணம். நீங்கள் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஐயா எனக்கு கண்ணு போச்சு, உங்களால் தான் கண்ணு வந்தது, ஐயா நான் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், நான் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி போகிறவங்கலாம் பரவாயில்ல எல்லா இடங்களும் சொல்கிறாங்க. இது ஏதோ இந்த தொகுதிக்கு உட்பட்டது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்களை பயன்படுத்திய மக்கள் இன்னும் நன்றியோடு நினைவு கூறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை பற்றி நல்ல கருத்து ஒப்பீனியன் மக்கள் மையத்தில் இருக்குது. அதான் என்ன சொன்னாங்க, நீ தனித்து நின்றாலே வெற்றி பெறலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு மக்கள் மையத்தில் ஒரு பெரிய பாராட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் எதிர்தரப்பு வேட்பாளரை நான் பெருசாக நாங்கள் நினைத்து கொள்ளவில்லை, உறுதியாக வெற்றி பெறுவேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் எங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி காலை முதல் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கீங்க, திட்டங்கள் என்னென்ன செய்திருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.